ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வரீங்களா? கேப்டன் ஜிபி யூனிட்ஸுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் பழசானவரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல் சுற்றுற பல் இருக்குல்ல அப்படி ரொம்ப ஸ்டக் ஆகி போயிடும். நம்ம வந்து அதை கை வச்சு ரொம்ப டைட் பண்ணி சுற்றினாலும் அது வந்து சுத்தாது. இது எப்படி ஈஸியாக வீட்டிலேருந்தே நம்ம ₹1 செலவு இல்லாமல் சரி பண்ணுறது, அதுக்கு எதுவும் லீக்கேஜ் இருந்தால் அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள அழுக்கெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கிளட்டிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது காரணமே அதில் உள்ள அழுக்கு படிஞ்சிருக்க தான் காரணம். சரி, இப்போ நம்ம பல்ல கழட்டுனா கையில் பெட்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை வச்சு உள்ளே வச்சுட்டு நீங்கள் இதை வந்து எப்போவுமே நம்ம வந்து ரைட் சைடில் தான் வந்து டைட் பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் தான் கிளட்டுவோம். ஆனால் இதை கிளட்டுறதுக்கு நீங்கள் ரைட் சைட்லேருந்து இது பண்ணிங்க அப்படின்னா அதை கழட்டி ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக வந்துடும். பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு படிஞ்சு போயிருக்கு. இந்த அழுக்கு படிஞ்சு போய் தான் அதை வந்து சுத்த விடாமல் ஸ்டக் ஆகி போய் நிற்கிறது. இதில் 2 வாசர் இருக்கும், அடிப்பகுதியில் 2 வாசர் இருக்கும். ஒன்று கொஞ்சம் தடிமனாகவும் ஒன்று கொஞ்சம் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கழட்டும் போது மிஸ் ஆகிற மாதிரி ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அழுக்கெல்லாம் நீங்கள் வந்து சுரண்டி கழுவி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ பிடிச்சி போயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த பிளேடை எடுத்துருவோம். பிளேடில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வாசர் இருந்துச்சு அப்போ இதோட வந்தாலும் வரும், அதை எடுத்துங்க. இப்போ வாசர் வந்து உள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வாசர் இருக்குது. 2 வந்து தடிமனானதும் ஒன்று வந்து வெங்கலத்தான வாசர் இருக்குது. இந்த மெல்லிஸாக இருக்குல்ல அந்த வாசர் தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வைக்கணும், மற்றதெல்லாம் அதுக்கு மேலாப்பில் தான் வைக்கணும். சரி, இப்போ நம்ம 2 வாசரையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஏதாவது வச்சு நீங்கள் அப்படியே அதை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பெரும்பாலும் நம்ம வந்து மிக்ஸி இந்த பெரிய ஜாரில் வந்து இந்த தேங்காய் அரைக்கிறது, ஜூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி தான் அந்த மாதிரி பிடிச்சி போயிடுது. இதை நீங்கள் சுரண்டி விட்டுட்டு நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த இது, அதை வச்சு நீங்கள் அப்படி கழுவி எடுத்திங்கன்னா உள்ள எல்லா அழுக்குமே சேர்த்தே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதான் நீங்கள் சோப் போட்டுங்கள்லாம், சோப் இல்லாமங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அலசிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. அதே மாதிரி உட்பகுதியிலே அந்த இதையும் நாங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே இருந்துச்சுல அந்த அதையும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், நீங்கள் தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இது இப்போ வந்து பல்ல எதுவும் அழுக்கு இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்டெக் ஆகிறதுக்கு காரணம் ஏதாவது கரல் பிடிச்சி கூட இருக்கும், அதை தேய்ச்சி விட்டு நீங்கள் கிரீஸோ இல்லை ஏதாவது ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆயில் தான் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அடிப்பகுதியில் கீழாப்பில் தான் வரும், நம்ம பல்லு தான் உள்ள ஜாருக்குள்ளே வரும். அதனால் நீங்கள் ஆயில் வச்சாலும் சரி கிரீஸ் வச்சாலும் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்தோம்ல 3 வாசர் எடுத்தோம். அந்த வெங்கல வாசர் ரொம்ப நைஸாக இருக்கும், அந்த வாசரை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு லீக்கேஜை கட்டுப்படுத்துறதுக்குள்ளது தான். வாசர் எதுவும் டேமேஜ் இருந்தால் நீங்கள் புது வாசர் கூட கடையில் இருக்கும், வாங்கி மாட்டிக்கலாம். அதே மாதிரி பல்லு போயிருந்தால் கூட இதே மெத்தடில் நீங்கள் அந்த பல்லை கழட்டிட்டு வேறு ஒரு அந்த பிளேடை நீங்கள் மாற்றிக்கிடலாம். இப்போ கீழே அதே மாதிரி நைஸாக உள்ளதையும் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தடிமனாக உள்ளதை அதுக்கு மேலாப்பில் வச்சு இதை ரைட் சைடில் வந்தோம்னா அது கழட்டுறது, லெஃப்ட் சைடில் வந்து டைட் பண்ணுறது. இதை கழட்டுறதுக்கு ஒரு டூல்ஸ் தான் தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக கையிலேயே இந்த மாதிரி கழட்டிடலாம், கையிலேயே நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சிம்பிளாக நம்ம இதையும் க்ளீன் பண்ணிட்டோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு. முன்னாடி 2 விரல வச்சு சுற்றவே முடியல. இப்போ நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இதில் எதுவும் லீக்கேஜ் இருக்காண்டு.
நீங்கள் தண்ணியை பிடிச்சி பாருங்கள், லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய தகவலை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.